ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டை வந்து இவ்வளோ தமிழை வச்சுக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும், வேறு எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி வேர்டெல்லாம் பேசுகிறதுக்கு காரணம், மற்றவங்கள நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம நாட்டு தலைவர்கள், நம்ம நாட்டில் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை நீங்கள் வந்து என்ன சரிமா செய்கிறீங்க? அவங்கள வந்து நிறைய ட்ரோலு, நிறைய மீம்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நம்மளை வந்து கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க, கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா முந்திக்கு நிறையவே நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கோம். நிறைய இப்போ வட இந்தியாவிலேருந்து தான் நம்மளுக்கே நிறைய பேர் இப்போ வேலைக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம நாடு வந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய உயர்ந்திருக்கு. அதனால நீங்கள் வந்து இந்த ட்ரோல் மீம்ஸ் வந்து நம்ம தலைவர்களை பற்றி நீங்கள் கொடுக்காதீங்க. தலைவர்கள் எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். யாருமே ஈஸியாக அந்த இடத்துக்குலாம் வரவே முடியாது. அதை நீங்கள் யோசித்தாலே போதும். நம்ம வந்து அவங்க மேலே விமர்சனம் வைக்கலாம், ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து அவமரியாதைலாம் பண்ணக்கூடாது. அவமானம் பண்ண போய் தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்மளை பற்றி தெரியாமல் அவங்க வந்து இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றலைன்னா வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ இனிமே வந்து நீங்கள் ட்ரோல்ஸு, மீம்ஸ் இதெல்லாம் தலைவர்களை பற்றி பண்ணுறது வந்து தயவு செய்து தவிர்த்துருங்க. இப்படியே போனால் நம்ம வந்து திருப்பி அடிமையாக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாய்.